ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுரக்காய் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கோம். இவைகளை வச்சு தான் இப்போ செம்மையாக டேஸ்ட்டான சுரக்காய் பிரியாணி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுரக்காயில் நீர் சத்துலாம் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தலை, பச்சை மிளகா, ஏலக்காய், பட்டை இவையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது போக பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுரக்காயை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா மிக்ஸி ஜாரில் இஞ்சியை ஓட்டியாச்சு. அடுத்து நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் திரியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ஓட்டி அழகாக நீட்டாக ஓட்டி அழகாக உள்ளே தள்ளி விட்டு இன்னொரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கழட்டி அதை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு. சுரக்காய் நல்ல நீர் சத்து உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு கூட கொஞ்சம் ரொம்ப நல்லது. மிளகாத்தூள், மல்லித்தூள் இவைகளை கொட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் எடுத்து வச்சிடறோம். குக்கர் எடுத்து வச்சுட்டு குக்கர் சூடு ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் சூடு ஏறணும். லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், பட்டை இது ரெண்டையும் போட்டுக்குவோம். பாருங்கள், லைட்டாக பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இந்த மாதிரி நல்லா நீட்டாக பொரிஞ்சு வந்தோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை அதில் போட்டுக்கிறோம். கரண்டியை வச்சு அதை நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்டி விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வணக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நல்லா வணக்கி விடணும். அந்த கலரே மாறி வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதோடு சேர்த்துக்கிறோம். தக்காளி அந்த கரம் மசாலா இருந்துச்சு பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கிறோம். அதில் அந்த பிளேட்டில் இருந்தது. நல்லா இந்த மாதிரி கலரி விட்டோம்னா இந்த கலர் வந்துடும். கரம் மசாலா லைட்டாக போட்டோன்னே தக்காளி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தலை சேர்த்துக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். அதை இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி அழகாக கிண்டி விட்டுக்கணும். ஒரு பக்கமாக இது பண்ணிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிகளை அதோடு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி அழகாக சேர்த்துட்டோமா, நல்லா இப்போ கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி நல்லா அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூள் உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். உப்பு எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி. பாருங்கள், செம்மையாக நல்லா வணங்கிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறோம். நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழனி பிடிச்சி வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு
எலும்புச்சம்பழச்சாறை இந்த மாதிரி புழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எலும்புச்சம்பழச்சாறு அவ்வளோதான். இப்போ நம்ம அதை வேக வைக்கிறதுக்காக குக்கரை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகிற வரைக்கும். இப்போ வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், செம்ம டேஸ்ட்டான சுரக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை அழகாக இந்த மாதிரி கிண்டி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு செம்மையாக வெந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு நெய் விட்டுட்டு மறுபடியும் ஒரு கிளறி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிண்டி விட்டுறணும். அப்போ தான் நெய் எல்லா பக்கம் போய் எல்லாமே மிக்ஸ் ஆகும். நீங்களே பாருங்கள், செம்ம டேஸ்ட்டான சுரக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிம் லவ்லி.